suppress my feelings, 'cause I know what's best for me. Feel short of confidence, my hands begin to shake. I thought I knew you, but I barely knew your name. Hi Hearties, welcome back to the channel Kranil's Life. யாராவது நியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐ ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் லாஸ்ட் vlogல நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து டிஐஒயாக இருக்கலாம், ஆன்லைன் பர்ச்சேஸ் அண்ட் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்குது கலந்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்ருக்கனால வீடியோவில் அப்படி இப்படியே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் டிஐஒயும் இருக்கும், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிள் கிளாக் பார்த்திங்கன்னா நம்மளோட மேரேஜ்க்கு கிஃப்டாக வந்ததா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ரே, ஒயிட்டு, பிளாக், அதுக்கப்புறம் வந்து வுட்டன், அதாவது பெய்ஜ் கலர் இருக்க மாதிரி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ கிச்சனில் எனக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது மட்டும் ஆடாக தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக இதுக்கும் வந்து நான் பிளாக் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த இடம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக பிளாக், க்ரே அண்ட் ஒயிட்டோட தீமாக வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. இந்த கிச்சன் போர்டும் நான் தெர்மோகோலில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கிச்சனில் பார்த்திங்கன்னா தனியாக பேண்ட்ரிக்குன்னு எந்த ஏரியாவும் கிடையாது. ஸ்லாபில் தான் வந்து ஃபுல்லாக க்ராசரிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் எல்லாமே வந்து கீழே ஒரு ஆர்கனைசர் பாக்ஸில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு முன்னாடி இருந்தே ஒரு தாட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாடலர் கிச்சன் இல்லைனாலுமே பேண்ட்ரிக்குன்னு ஒரு தனியாக இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது அங்கே இருக்கும், அது பாட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் சர்ச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம குட்டி கிச்சனில் எப்படி வந்து நம்மளுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி நான் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வந்துடக்கூடாது, ஃப்ரிட்ஜ் அளவுக்கு. என்னோட கவுண்டர் டாப்பு கீழே தான் நான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் என்னோட எல்லா க்ராசரியுமே வந்து அதுக்குள்ளே பேண்ட்ரி மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் வந்து மெயினாக பிளாஸ்டிக்கில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி நான் சர்ச் பண்ணதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு டவுட் வந்தது என்னென்னா, நம்மளோட ஒரே ஒரு பாக்ஸ் ஏதாவது ஆர்கனைசரே பார்த்திங்கன்னா 1 kg தால் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ் வந்து 1 kg அப்படின்னா நம்ம ஒரு லைனப்பில் வந்து ஒரு 7 to 8 இல்லை 12 வைக்கிறோம் அப்படின்னாலும் 10 வைக்கிறோம்னாலும் 10 kg வந்து இந்த ஷெல்ஃப் வந்து தாங்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்து வந்துருச்சு இதை பார்த்தோன்னே. பட் இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக டிஐஒய் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் க்யூட்டாக வந்து அவங்களே அந்த திருப்புறதுக்கு எல்லாமே நீட்டாக அவங்களே வந்து ப்ரொவைடும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்து அந்த ஆர்கனைசர் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹேண்டிலோடு இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னோட கவுண்டர் டாப்பு கீழே போயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அளந்து தான் வந்து வாங்கினேன். நான் முன்னாடியே வந்து கவுண்டர் டாப் கீழே எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு, அண்ட் இது வந்து 5 டயர் வரைக்கும் இருக்க மாதிரியான ஒரு ஷெல்ஃப் தான். நான் வந்து 4 டயர் போட்டு ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு வந்துட்டு எனக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரியே அது வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நான் பயந்த மாதிரியும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துட்டு நான் க்ராசரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணாலுமே அது நல்லா வந்து வெயிட்டை ஹோல்ட் பண்ணிக்குது. ஸோ இதனால தான் வந்து நான் பிளாஸ்டிக் வேணாம், எனக்கு வந்து உடன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப வர்த்தியான ஒரு ப்ராடக்ட். ஸோ க்ராக்கரி ஐட்டம் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேண்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலாம், புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், ஷூ ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் ரேப் அப் பண்ணி தான் இப்போ வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு நாளில் நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து எடுத்தது தான். ஸோ ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு
சிக்கன் டிக்கா அண்ட் சிக்கன் கிரேவி வந்து கொடுத்து அந்த அன்றைக்கி லன்ச் மெனு வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன் ஐட்டம்ஸில் ஒரு குட்டி ஆட் ஆன். ஸோ இந்த இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமக்கின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் செராமிக் பவுல் தான், பட் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து ரேமக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம நல்லா கேக்ஸ் ஈஸியாக குட்டி அமௌண்ட்டில் வந்து பேக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து சாக்கோலாவா கேக் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட் 2 கிரே கப்ஸ். ஸோ நம்மளோட வீட்டில் இருக்க தீமுக்கு செட் ஆகிற மாதிரி அழகாக இருக்கும். முன்னாடியே ஒரு கிரே கப் இருந்தது, அது வந்து உடஞ்சி போச்சு. சரின்னு இது வந்து வாங்கியாச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டியான ஒரு கப், ஒரு ஷார்ட் கப் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கப் ரெண்டுமே. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது 2 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளோட கையில் வச்சோன்னாலே அப்படியே குட்டியாக அடங்கிரும். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக மினியேச்சர் மாதிரி இருந்தது, அதனால சரி இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வீட்டுக்கு குட்டியாக வந்திருக்க ஒரு ஆட் ஆன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வந்து நம்மளுக்கு க்யூட்டாக அந்த நியூ ஆர்கனைசரில் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து என்ன பண்ணலாம், நம்ம க்யூட்டாக எல்லா கப்ஸுமே வந்து நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சலான்னு ஐடியா பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆர்கனைசர் பாக்ஸ்க்குள்ளே எல்லா கப்ஸையும் போட்டு வச்சுருப்பேன். நல்லா போட்டு அப்படியே எப்படா உடையுங்கிற மாதிரி உடஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அதாவது இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த செராமிக் சைடில் இருக்கிறது, இந்த க்ளே பாட்டு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அடிக்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளே வீடு பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி வாங்கினது தான். ஸோ இந்த சில்வர் மக் வந்து பார்த்திங்கன்னா தேர்மல் மக்குன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே நம்ம ஹாட்டாக ஊற்றி வச்சோம்னா ஹாட்டாகவே ரொம்ப நேரம் வந்து இருக்கும். அண்ட் இந்த மக்கோட ஒரு ஜோடி வந்து டமாலும் கீழே போட்டு உடச்சாச்சு, அதனால தனியாக இருக்காப்புல. அவ்வளோதான் நம்மளோட கப் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் வந்து செட் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸில், நான் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளாஸ் ஜார்க்கு வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் எனக்கு எந்தளவுக்கு அது ஆக்சசபிளாக இருக்கும், நம்ம போட்டு உடச்சிருவோமோ, எந்தளவுக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறக்காக வந்து இப்போ கொஞ்சம் மட்டும் வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப லோ குவாலிட்டியிலான ஒரு பிளாஸ்டிக்ஸில் தான் வந்து நான் இது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இவ்வளோ நாளாக. சரி ஓகே இது வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்கிரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது 4 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சாம்பார் பொடி இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் மட்டும், அதுவும் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் வந்து நான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே வந்து உட்டன் ஸ்பூன் வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த குட்டி குட்டி கிளாஸ் ஜார்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. 2 years கிட்ட இருக்கும் இது வாங்கி. ஸோ ஜஸ்ட்டு 100 rupeesக்கு இந்த 4 செட் வந்து கிடைக்கும். டிமார்ட்டில் தான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு சிலதில் வந்துட்டு காஃபி அந்த செட்டப்லாம் பண்ணியாச்சு. இன்னொரு சிலதில் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நட்ஸ் எல்லாம், அதாவது சீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சியா சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த கிளாஸ் ஜாரையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். முன்னாடிலாம் கிளாஸ் ஜார்னால் எடுத்து அப்படியே மேலே வச்சுருவேன். ஸோ இப்போ தான் ஓகே அதிலலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் வீட்லேயே வந்து மில்க் மெய்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து அது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிளாஸ் பாட்டில், ஜூஸஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சைட் லேம்ப். ஸோ இது ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும், வார்ம் லைட்டு, வீட்டுக்கே வந்து நல்ல ஏஸ்தட்டிக்கான ஃபீல் வந்து கொடுக்குறையான ஒரு லைட்டு. ஸோ இதில் வந்து பல்பு, மெட்டல் பைப், அதுக்கப்புறம் வந்து உடன் ரேக்கு, மேலே கொடுத்துருக்க ஜூட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே டிஐஒய் பண்ணி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பர்ச்சேஸ். வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டெக்கார் பீஸாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு லுக் வைஸும் அழகாக இருக்கும். ஸோ இது மேலே, இந்த வார்ம் லைட் மேலே எனக்கு ஒரு பெரிய அப்சஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியான்னு ஒரு மூவி இருக்கும், 90s கிட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா லூசி வந்து நார்னியாக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் எடுத்தனையுமே அந்த நார்னியாக்குள்ளே அந்த லேம்ப்பு தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது உள்ளே வந்து நெருப்பு தான் எரிஞ்சிட்ருக்கும். ரியலாகவே அந்த காலத்தில் லைட் எல்லாம் இல்லாத டைமில் அந்த நெருப்பு எரியிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மூவி பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு லேம்ப், அந்த ஆன்டிக் பீஸ்லாம் வந்ததுனாவே ரொம்ப அப்சஷனாக ஆயிடுவேன். ஸோ அந்த மூவி பார்த்ததுலேருந்தே எனக்கு அந்த லைட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்த கலருக்கு ரியலான அந்த ஃபயரோட கலர் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோ லைட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட அப்சஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோ லைட்டுன்னு அந்த எல்லோ லைட்லேயே வந்து போயிட்டுருக்கிறது. இப்போ வந்து நம்ம அதை ஆஸ்தெட்டிக் அண்ட் வந்து அதான் வந்து ஏம்பியன்ஸான லுக்குன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தோன்னா அது நம்மளோட ஓல்டு ஆன்டிக் டைமில் நம்ம வந்து ரொம்ப பழைய காலத்தில் வந்து அதை தான் வந்து அந்த ஃபயரை தான் வந்துட்டு நம்ம ரியலாகவே லைட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அந்த அப்சஷனுக்காகவே இப்போ குட்டி குட்டியாக வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேக் டு த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து வைஃபை வந்து செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆன்டிக்கான ஒரு பைக் வந்து செட்டப் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து ப்ரோக் ஆயிருந்துச்சு. சரி, அது வந்து க்ரே கலர் அப்படிங்கிறனால நம்மளோட சோஃபா கலர் கூட மேட்ச் ஆகிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த செட்டப் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட லேம்ப் வந்து லுக் இருக்கும். இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டில் எந்த ஒரு டிஃபெக்ட்டோ இல்லை இஷ்யூஸும் நான் வந்து பார்க்கல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. பாய் பாய்.